ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை திராட்சையில் தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட போகிறோம். இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கிரேப்ஸை எல்லாம் எடுத்து நல்லா போட்டு அலசிடலாம். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ரெண்டாவது டைம் வந்துட்டு இந்த கிரேப்ஸை பூரா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அலசுகிறேன். என்னடா கிரேப்ஸ் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு வீடியோவுக்காக வந்துட்டு பச்சை பசேன்னு இருக்கிற திராட்சையை வந்துட்டு வாங்கி அதை அலசி போட்டு வைப்பாங்க. நான் வந்துட்டு என்கிட்ட இது தான் கிடச்சிச்சு. அதனால வந்துட்டு நான் இந்த திராட்சையை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பக்கத்துலலாம் கொஞ்சம் அழுகியிருந்த திராட்சையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அலசுகிறேன். ஒரு டைம் மட்டும் அலசிட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. 2 டைம்னாச்சும் அலசுறது தான் எனக்கு தெரிஞ்சு சேஃபு. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு அதிகமாக மருந்து பொருட்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நல்லா முடிஞ்ச அளவு தேய்ச்சி கழுவிடுங்க. நான்லாம் ஒரு பழத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா தேய்ச்சி தான் கழுவிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இப்போ கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம எல்லா கிரேப்ஸையும் மாற்றிடலாம். இதில் வந்துட்டு விதை இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி துண்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டம்ளர் பாலும் போட்டு அரைச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பாலும் பிடிக்காது, இஞ்சி துண்டும் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அது போடலை. ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா பாலும் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டும் போட்டு இது கூட சீனியும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது இப்போ வந்துட்டு எனக்கு கிரேப்ஸ் போட்டு கொஞ்சம் எனக்கு காரம் வந்துட்டு சீனி மட்டும் போடுறேன். சீனியை போட்டுட்டு ஐஸ் க்யூப் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ நான் அதனால் ஐஸ் க்யூப் போடலை, சீனியை போட்டுட்டு கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு சீனியை போடுவோம். சீனியை போட்டுட்டு இதெல்லாம் எம்புட்டு பெருசாக இருக்குது சீனி ஒன்றும் சரி விடுங்க. அதுக்கப்புறம் இதை நான் கொண்டே அரைச்சிட்டு வந்துடுறேன். இருங்க வர்றேன். இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரை மூடிட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்க விட்டுருங்க. நைஸாக அரைக்க விட்டுட்டு நம்ம அரைச்சாச்சு. இப்படி தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் போடணும்னா இன்னும் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் குடிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஐஸ் க்யூப் வேண்டாம், அதனால் நான் ஐஸ் க்யூப் போடலை. உண்மையிலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாலும் கொஞ்சம் சீனியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் க்யூபு கொஞ்சம் இஞ்சி துண்டை போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வேறு என்ன போடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது மாதிரி நான் ஃபுட்டை பற்றி விலாக்ஸ் போடுறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.